Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. The Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. 20% வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய அதிமுக எப்படி 90 இடங்களை பிடிக்க முடியும்? அது பிஜேபியோட சேர்ந்து அமித்ஷாவினுடைய திருவிளையாடல். இவிஎம் மேனிப்புலேஷன் தமிழகத்தில் இந்த முறை கண்டிப்பாக நடக்கும். பிஜேபியுடைய உதவியோடு தான் பெரும்பான்மை ஆட்சி அமையும் என்ற நிலையை அமித்ஷா ஏற்படுத்துவார். அப்போ அது பாஜக கவர்மெண்ட் தான். எடப்பாடிக்கு என்னன்னா எப்படியாவது நம்மளை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க, பெரும்பான்மை கிடைச்சிரும்னு அவர் நினைக்கிறார். பெரும்பான்மை கிடைக்க விட்டா தானே நீ இப்போ தனி ஆட்சி நடத்த முடியும். அமித்ஷா நான் பார்த்துக்கிறேன், கூட்டணி ஆட்சி தான், அது ஒத்துக்கிட்டேன்னா நான் ஜெயிக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. இந்த உறுதியை அமித்ஷா எடப்பாடிகிட்ட கொடுத்துருக்காரு. அப்போ அதனால தான் எடப்பாடி இஷ்டத்துக்கு சங்கீத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ சொந்த கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட பேரை புகழேந்தி உட்பட, அன்வர் ராஜா உட்பட பல்வேறு கட்சி பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீங்க, பிஜேபிக்கு சார்பாக பேசுனீங்க என்று சொல்லி நீக்கியவர் இவர். இப்போ இவரை யார் நிற்கிறது? ஏன்னா இப்போ போய் இவர் மாட்டிட்டார். இவர் மகனும் இவர் சம்பந்தியும் கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு மிகப்பெரிய ஒரு ஊழல் செய்து மாட்டிக்கொண்டு வருகிறார். ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் சொத்து சேர்த்த அமைச்சர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு பிஜேபியினுடைய அடிமையாக மாறிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால் அந்த சொத்தை பாதுகாக்கணும், அவங்களுக்கு அதிமுகவை பாதுகாக்கணுன்ற அக்கறை இல்லை. மீட்கணும்னா எடப்பாடி தோற்கணும். பிஜேபிக்கு அடிமையா இருக்கக்கூடிய, ஆர்எஸ்எஸ்க்கு அடிமையா இருக்கக்கூடிய அனைத்து முன்னாள் அமைச்சர்களும் இந்த முறை தோற்கடிக்கப்படணும். தோற்கடிக்கப்பட்டால் அதிமுக மீண்டும் உயிர்த்தெழும். யாரு தலைமை? எடப்பாடி நான் தான் முடிவெடுப்பேன், நான் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை, நான் எடுக்கிறது தான் இறுதி முடிவுன்னு பேசுறாரு. கூட்டணி இருந்தா தானே அவர் வீட்டில் அவர் முடிவெடுக்கிறது யார் தடுத்தா? அண்ணாமலை ஒழிச்ச எடப்பாடிக்கு அந்த அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் வாக்களிப்பார்களா? விஜயை திரும்ப இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு முயற்சியும் இல்ல, நம்ம பாஜகவை கழட்டி விட்டுட்டு நம்ம விஜயோட போயிடலாம்னு இபிஎஸ் நினைக்கிறேன். இப்படி ரெண்டு உத்தியும் பேரலா இபிஎஸ் நடத்திட்டு இருக்காங்க. விசிகாவும் கம்யூனிஸ்டும் கூப்பிட்டா எப்படி வருவாங்க? சரி, அதை விடுங்க. சீமானை கூப்பிட்டா வந்துடுவாரா? சீமான் என்ன தப்பு அப்படின்றாரு இபிஎஸ். இவர் என்ன தப்பு? இவருக்கு ஒன்றும் தப்பு இல்லை, அவர் வரணும்ல. விஜயை கூப்பிடுறீங்க. சரி, விஜய் யாரு? நேற்று ஆரம்பித்த கட்சி, இதுவரைக்கும் ப்ரூவ் பண்ணப்படாத கட்சி, அரசியல் அரிச்சுபடி தெரியாதவர் விஜய். அரசியல்னா என்னன்னு தெரியாத மேடையில் உளறிட்டு இருக்காரு. நிரூபிக்கப்படாத ஒரு கட்சிக்கிட்ட நீங்க போய் தவம் கிடப்பது உங்களுக்கு அவமானம் இல்லை, அசிங்கமா இல்லை? நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு பொன்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நிறைய கருத்து கணிப்புகளை பார்த்துட்டே இருக்கோம். இப்போ சமீபத்தில் சத்தியம் தொலைக்காட்சியிலும் சில கருத்து கணிப்புல வெளியிட்டு இருக்காங்க. அதுல யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது, திமுக 100 + ஒரு 109 அப்படிங்கிற மாதிரியான இடங்களையும், ஒரு 40 தொகுதியை இழுபறியும், ஒரு அதிமுகவுக்கு ஒரு 90 இடங்கள் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க போடுறாங்க. உண்மையிலேயே கள சூழ்நிலை அப்படிதான் இருக்கா? இந்த முறை யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காம கூட்டணி ஆட்சி அமையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா சார்? இப்படிப்பட்ட கருத்து திணிப்புகள் தொடர்ந்து வரும்னு நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே சொன்னேன். அது இப்போ தொடர்ந்து நடக்குது. 20% வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய அதிமுக எப்படி 90 இடங்களை பிடிக்க முடியும்? நீங்கள் 33% வாக்கு வங்கி வாங்கி 90 இடங்களை பிடிக்குதுன்னா கூட ஏற்றுக்கலாம். 20% தான் வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய அதிமுக எப்படி 90 இடங்களை பிடிக்க முடியும்? அது பிஜேபியோட சேர்ந்து. அதனால் இது அமித்ஷாவினுடைய திருவிளையாடல். இப்போ பீகாரில் அந்த திருவிளையாடல் அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மகாராஷ்டிராவில் அரங்கேற்றம் நடத்தப்பட்டது. வாக்களித்த வாக்குகளுக்கு அகெயின்ஸ்டாக எண்ணப்பட்ட வாக்குகள் கூட இருந்தது. ஹரியானாவில் இதுதான் நடந்தது, மகாராஷ்டிராவில் அது நடந்தது, இன்றைக்கு ஒரிசாவிலையும் அது நடந்தது. இன்றைக்கு பீகாரில் எலெக்ஷன் கமிஷனுடைய ஆதரவோடு இந்த ஒரு அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இது தமிழகத்திலும் நடக்கும். இவிஎம் மேனிப்புலேஷன் தமிழகத்தில் இந்த முறை கண்டிப்பாக நடக்கும். அப்போ இவிஎம் மேனிப்புலேஷன் நடக்கும் அப்படின்னா, இவிஎம் மேனிப்புலேஷன் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக திமுகவை 100 இடங்களுக்கு கீழே குறைச்சி, ஓகே, அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்க விடாமல், ஓகே, பிஜேபியுடைய உதவியோடு தான் பெரும்பான்மை ஆட்சி அமையும் என்ற நிலையை அமித்ஷா ஏற்படுத்துவார். அப்போ அது பாஜக கவர்மெண்ட் தானே? அப்போ அது பாஜக கவர்மெண்ட் தான்.
திமுகவை வீழ்த்தினா பாஜக கவர்மெண்ட் தான் அது. ஏற்கனவே அமித்ஷா வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு வந்து சென்னையில் அமித்ஷா எடப்பாடியை கூட்டு வச்சு 5 ஸ்டார் ஹோட்டலில் வச்சு மிரட்டி சொன்னார். கூட்டணி ஆட்சி தான் சொல்லி என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் சொன்னாரா இல்லையா? அதை மறுக்கலை. எடப்பாடி பேசாமல் செவனேன்னு இருந்தார். சரியா? அடுத்து என்ன பண்ணார்? மதுரையில் வந்து அமித்ஷா என்ன சொன்னார்? மதுரை கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் சொன்னார். ரெண்டுமே புரியாத மாதிரி எடப்பாடி நடித்தார். கூட்டணி ஆட்சி கமா போட்டு ஆட்சினார், மக்களை ஏமாத்தினார். ஓகே, சமீபத்தில் ஆட்சியில் பங்கு அப்படின்னு அமித்ஷா ஒரு நேர்காணலையும் சொல்கிறாரு. நேர்காணலில் தினத்தந்தி, தினமலர், இந்தியன் எக்ஸ்பிரஸ் 3 இதுலேயுமே சொல்லிட்டார். எஸ் சார், ஆட்சியில் பங்கு, என்டிஏ பங்கு வைக்கக்கூடிய, பிஜேபி பங்கு வைக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி ஆட்சி அதிமுக தலைமையில் நடக்கும், அதிமுகவிலேருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லிட்டார். அப்போ எடப்பாடி இல்லைன்ட்டார் அவர். சரியா? ஸோ இத்தனை தெளிவாக சொன்ன பிறகு எடப்பாடிக்கு என்னென்னா, எப்படியாவது நம்மளை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க, பெரும்பான்மை கிடைச்சிரும்னு அவர் நினைக்கிறார். ஓகே, பெரும்பான்மை கிடைக்க விட்டால் தானே நீ இப்போ தனி ஆட்சி நடத்த முடியும். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள்லாம் ஒரு மைண்ட் செட் பண்ணுறது. கருத்து கணிப்புலாம் மக்கள்கிட்ட வந்து இந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஓகே, ஓ அப்படியா கருத்து கணிப்பு, ஓ அப்போ அதிமுக 90 வந்துருமா, 90 வந்து ஆட்சி அமைத்த முடியுமா? ஓகே, கூட்டணி ஆட்சி வர்றது கூட்டணி ஆட்சி தான். அப்போ வந்து பிஜேபி கூட இருக்கக்கூடிய பிஜேபி ஒரு 30 ஜெயிக்கணுமா இல்லையா? 30 ஜெயிக்கணும், 30 ஜெயிக்கணும். இல்லை கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு 30 ஜெயிக்கணும். அந்த 30 ஜெயிச்சா அந்த 30 ஜெயிச்சா வச்சு தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும். அப்போ திமுகவை 100 கீழே கொண்டாடணும். இதுதான் வந்து கணக்கு சார். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து, திமுக ஒருவேளை எல்லாரும் தனித்தனியாக நின்னா யார் யாருக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம்னா, திமுகவுக்கு 27% மாதிரியும், விடுதலை சிறுத்தைகளுக்கு 12, அதிமுகவுக்கு 20, விஜய்க்கு 13, நாம் தமிழருக்கு 8ன்னு ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ விசிகாவும் திமுகவும் சேர்க்கும் போதே கிட்டத்தட்ட 40% கிட்ட நெருங்கிடுச்சு. இது இல்லாமல் காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்டுகள், பெரிய அலைன்ஸ் இருக்கு. அப்படிங்கும்போது இயல்பாகவே இது 45% இந்த அணி போகும்போது 45% ஒரு அணி வாங்குதுன்னா பெரும்பான்மை வந்துரும்ல அந்த அணிக்கு. கண்டிப்பா. அப்படி இருந்தாலும் அந்த நம்பர் எப்படி சார் 109க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது? அதுதான், அது இவங்க சொல்லக்கூடிய பெர்சன்டேஜுக்கும் இவங்க சொல்லக்கூடிய நம்பருக்கும் எந்த விதமான காரலேஷனே கிடையாது. சரியா? அதனால வந்து இன்றைக்கு இந்தியா கூட்டணி, இந்தியா பிளாக்கு திமுக தலைமையில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களுடைய வாக்கு வங்கி குறைந்தது 40% இருக்கும். அப்போ அந்த 40% எட்டுனா தான், எட்டி தாண்டணும் நீங்கள். அப்போ அமையக்கூடிய கூட்டணி இன்னைக்கு திமுக கூட்டணியை எதிர்த்து அமையக்கூடிய அதிமுக பிஜேபி கூட்டணி 40% எட்டுறது அளவுக்கு இருக்கா? நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த்தே கிடையாது. சரியா? இன்னைக்கு பாமக உங்கள்கிட்ட கிடையாது, டிடிவி தினகரன் உங்கள்கிட்ட கிடையாது, ஓபிஎஸ் உங்கள்கிட்ட கிடையாது, தேமுதிகவும் ஜனவரி தான்ட்டாங்க. அப்போ எதை வச்சு நீங்கள் வந்து கருத்து கணிப்பில் 90 சீட்டு பிடிப்பான் ஏடிஎம்கேன்னு சொல்கிறாங்க? இன்னும் கூட்டணியும் உறுதியாகாமே இருக்கு. உறுதியாகாமல் எந்த விதமான ஒரு அடிப்படை இல்லாமல் இந்த மாதிரி கருத்து திணிப்புகள் வந்து தொடர்ந்து வந்து பரப்புவதற்கு மத்திய அரசு வந்து எல்லா டிவி சேனலுக்கும் அந்த அதை பண்ணி தான் ஆகணும். அவங்க வேற வழி இல்லாமல் அவங்க பண்ணி தான் ஆகணும். எடுக்கணும், சர்வே எடுக்கணும், பண்ணி ஆகணும். வேற என்ன பண்ணுவாங்க? அப்படியே மக்களை நம்ப வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு சமயத்தில் அப்போ மக்கள் வந்து இப்போ இவங்க ஜெயிச்சிருவாங்களோன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு மேனிபுலேட் பண்ணால் மக்கள் சந்தேகப்பட மாட்டாங்க. இது மற்ற மாநிலங்கள் ஓகே சார், தமிழகத்தில் இது அப்படி எடுபடுமா சார்? மக்கள் அப்படி நினைப்பாங்களா? மக்கள் வந்து நீங்கள் ஏன் நினைக்க மாட்டாங்க? 82 சீட்டில் வந்து இது ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்தா ஜெயிக்குதுன்னு சொல்லி இவங்க கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 82 சீட்டை இவங்க வந்து மேனிபுலேட் பண்ணாங்கன்னா இவிஎம்ல சொல்கிறீங்க? இவிஎம் வச்சு. ஓகே. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் 1000, 2000, 1000, 500 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து குறைக்கிறாங்க. இப்போ விஜய் வந்து பிரிக்கிறாரு. இந்த பிரிக்கிற ஓட்டில் வந்து திமுகவுக்கு குறைஞ்சி போச்சு, ஏடிஎம்கேக்கு கூடி போச்சு, நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க. அவ்வளோதான். இது மற்ற மாநிலங்களை பண்ணுற அதே உத்தியை இப்போ தமிழ்நாட்டிலையும் அதே உத்தி வந்து இது பண்ணுவாங்கன்னு நான் வந்து சொல்லி நாங்கள் ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். எஸ் சார், இது நடக்கும் அப்படின்னு. ஏன்னா இவிஎம் இருக்கும் வரை, இவிஎம் விவிபேட்டை 100% பேலட் பேப்பரில் லேசர் பிரிண்ட் அவுட் எடுத்து தனியாக பேலட் பேப்பரில் போட்டு அதை எண்ணாத வர இந்த இவிஎம் வைத்து நடக்கக்கூடிய எந்த தேர்தலையும் நம்ப முடியாது.
இப்போ ராகுல் காந்தி அதை எக்ஸ்போஸ் பண்றாரு. ஆனா பீகார்லயுமே நாங்க வீடு வீடா பணம் 36 லட்சம் வாக்கு இல்லை அப்படின்றாங்க. தமிழகத்துல இப்படி மாதிரியான ஒரு கருத்து கணிப்புனா அப்போ பாஜக கிளியராகவே அவங்க நேரடியாகவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டே லைட் மர்டர் மாதிரிங்க. அது வந்து ஓப்பன் கொள்ளை, அதாவது ஓட்டு கொள்ளை. அதாவது இந்த ஓட்டு கொள்ளையை வந்து அமித்ஷா வந்து எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த பூத்தில் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கு, அந்தந்த பூத்தில் எதை செட் பண்ணால் நம்ம அதை விட கூட பண்ண முடியும் என்ற கணக்கை வந்து அமித்ஷா செய்வதில் கில்லாடி. அது மட்டும் இல்லாமல் அவங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்ஸு கலெக்டர்ஸை வச்சு போன முறை 140 கலெக்டர்கிட்ட எப்படி பேசினார் அமித்ஷா? 140 வரைக்கும் பதில் இல்லை. எப்படி பேசினார்? அந்த 140 கலெக்டர்கிட்ட பேசினவர் உத்தரப்பிரதேச கலெக்டர்லாம் பேசியிருந்தாருன்னா அங்கேயும் ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா உத்தரப்பிரதேசம் இவர் ராமர் கோவில் கட்டிட்டோம், நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவான்னு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டான். அங்கே வந்து ராமர் கோவில் கட்டினாலும் நீ வந்து எங்களை பிரிக்கிறேன்னு மக்கள் உணர்ந்துட்டான். ஜாதியால் மதத்தால் பிரிக்கிற என்ற உணர்வோட அயோத்தியில் பிஜேபி தோற்கடிக்கப்பட்டது. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? இல்லைன்னா வந்து உத்தரப்பிரதேசமும் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க, இவருடைய அஜாக்கிரதையில் அது போச்சு அவங்களுக்கு. ஓகே, சரியா? ஸோ அந்த செயல்முறையை அமித்ஷா வந்து நான் பார்த்துக்கிறேன், கூட்டணி ஆட்சி தான், அது ஒத்துக்கிட்டேன்னா நான் ஜெயிக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. இந்த உறுதியை வந்து அமித்ஷா எடப்பாடிகிட்ட கொடுத்துருக்காரு. அப்போ அதனால தான் எடப்பாடி வந்து இஷ்டத்துக்கு சங்கீத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. சரி, ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல், அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் எழுதி கொடுப்பதை பேசக்கூடிய சங்கியின் குரலாக அதிமுகவை ஒழித்து சங்கியின் குரலாக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருகிறார். ஆனால் இது நம்ம இப்படி சொன்னால் நமக்கு இது எதிர்வினை ஆற்றும். ஏன்னா தமிழக அரசியல் களம் அந்த மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த சாஃப்ட் இந்துத்துவ நோக்கி ஏன் இபிஎஸ் நகர்றாருன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா அவர் நம்பகத்தன்மை இழந்து விட்டார். ஓகே, ஒரு கட்சிக்குள்ளே நம்பகத்தன்மை இழந்துட்டார். யார் வந்து அவரை முதலமைச்சர் ஆக்குனாங்களோ அவங்களையே தூக்கி எறிஞ்சார். சசிகலா அவர்களே தூக்கி எறிந்தார். டிடிவி தினகரனை நீங்கள் தான் பொதுச் செயலாளராக வரணும்னு சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு டிடிவி தினகரனை காலி பண்ணார். ஓபிஎஸை வந்து 4.5 வருஷம் ஆட்சிக்கு பயன்படுத்தி கொண்டு 4.5 வருஷத்தில் அவரை அவமானப்படுத்தி பல்வேறு காலகட்டங்களில் ஓபிஎஸை வந்து அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாமல் செய்து 4.5 வருஷமாக அவரை பயன்படுத்தி 4.5 வருஷம் முடிஞ்ச உடனே ஒற்றை தலைமை தான் என்று சொல்லி ஓபிஎஸை தூக்கி எறிந்தவர் எடப்பாடி. அப்போ சொந்த கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட பேரை புகழேந்தி உட்பட அன்வர் ராஜா உட்பட பல்வேறு கட்சி பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கீங்க, பிஜேபிக்கு சார்பாக பேசுனீங்க என்று சொல்லி நீக்கியவர் இவர். இப்போ இவரை யார் நிற்கிறது? அவர் நான் அந்த நிலைப்பாடை எடுக்கலன்னு அவர் இப்போ யார் இவர் நிற்கிறது? ஏன்னா இப்போ போய் இவர் மாட்டிக்கிட்டார். இவர் மகனும் இவர் சம்பந்தியும் கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு மிகப்பெரிய ஒரு ஊழல் செய்து மாட்டிக்கொண்டிருக்கிறார். இவரோடு சேர்ந்த அமைச்சர்கள், ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் சொத்து சேர்த்த அமைச்சர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு பிஜேபியினுடைய அடிமையாக மாறிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால் அந்த சொத்தை பாதுகாக்கணும், அவங்களுக்கு அதிமுகவை பாதுகாக்கணுன்ற அக்கறை இல்லை. அதிமுக தொண்டர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அக்கறை இல்லை. அதிமுக தொண்டர்களுக்கு மறுவாழ்வு கிடைக்க வேண்டும் என்ற அக்கறை இல்லை. தன் சொத்தை தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அக்கறை தான் அவங்களுக்கு இருக்கே ஒழிய இவர்களுக்கு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவை, ஜெயலலிதா அவர்கள் கட்டி காத்த அதிமுகவை, இவர்கள் வந்து திராவிட சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய அதிமுகவை, இவர்கள் வந்து இவர்களுக்கு அதிமுகனா என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக இந்த முறை ஏற்கனவே 2024 பெரிய தோல்வி, இந்த முறை கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீரணும், அதிமுகவை மீட்கணும், கட்சியை திரும்ப நம்ம உயிர் போட வைக்கணும்னா இந்த கூட்டணி அவசியம்னு எடப்பாடி பேசுகிறாரே சார் இந்த பயணத்தில். இந்த கூட்டணி போனால் அதிமுக தோற்று போயிடும், அது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அப்போ தெரிஞ்சுதான் அதிமுகவை மீட்கணும்னா எடப்பாடி தோற்கணும். அதிமுகவை மீட்கணும்னா எடப்பாடியும் பிஜேபிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு அடிமையாக இருக்கக்கூடிய அனைத்து முன்னாள் அமைச்சர்களும் இந்த முறை தோற்கடிக்கப்படணும். தோற்கடிக்கப்பட்டால் அதிமுக மீண்டும் உயிர்த்தலும். யார் தலைமையில சார்? யார் தலைமையில சார்? யார் தலைமைன்றது எம்ஜிஆர் உயிர் எழுதி வச்சிருக்காரு.
எம்ஜிஆர் என்ன எழுதியிருக்காரு? எம்ஜிஆர் மாதிரி உயில் ஒரு கட்சிக்கான உயில் யாரும் எழுதுனது கிடையாது. எம்ஜிஆர் எழுதி வச்சிருக்காரு, தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படணும். அப்போ அந்த உயிலை வந்து நீதிமன்றத்தின் கண்காணிப்பின்படி அந்த உயில் படி 2016 ஜெயலலிதா இறந்தபோது இருந்த தொண்டர்களை வைத்து தேர்தல் நடத்தப்பட்டால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு புது ரத்தம் கிடைப்பார், புது ரத்தம் பாய்த்தக்கூடிய தலைவர் கிடைப்பார். அந்த தலைவர் இந்த ஊழல் பெருச்சாளிகளை எல்லாம் ஓரங்கட்டி அதிமுகவை மீண்டும் திமுகவை எதிர்க்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வருவார். அப்போ அந்த நிலைமை எப்போ வரும்? அப்போ அந்த இடத்த பிடிப்பதற்கு தான் பிஜேபி முயற்சி செய்யுது. அந்த இடத்த ஏடிஎம்கே அழித்து பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு தான் பிஜேபி முயற்சி பண்ணுது. அதற்கு எப்படி இடம் கொடுக்கறது? அதற்கு இப்போ எடப்பாடி இடம் கொடுத்துருக்காரு. ஏடிஎம்கே அழித்து விஜய் கட்சி வளரணும்னு தான் விஜய் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் எடப்பாடி நான் தான் முடிவெடுப்பேன், நான் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை, நான் எடுக்கிறது தான் இறுதி முடிவுன்னு பேசுகிறாரு சார் 2 நாளைக்கு முன்னாடி. அவர் வீட்டில் அவர் முடிவு எடுக்க வேண்டியதான். கூட்டணி இருந்தால் தானே. ஓகே, கூட்டணி இருந்தால் தானே. அவர் வீட்டில் அவர் முடிவு எடுக்கிறது யார் தடுத்தா? கூட்டணி எங்கே இருக்குது? கூட்டணி இப்போ எங்கே இருக்குது? என்டிஏ கூட்டணியே உடைச்சிட்டாரு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்கா? என்டிஏல இருக்கா? அவருக்கே தெரியல, மாற்றி மாற்றி பேசுகிறாரு. குழப்பமாக தான் இருக்குது. தேமுதிக இருக்கா? ஜனவரியில் முடிவுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, இவர் இருக்காரா? டிடிவி தினகரன் இருக்காரா? ஓபிஎஸ்ஸுமே தனி மாநாடுன்ட்டாரு. ஓபிஎஸ் இருக்காரா? இல்லை. அப்போ யாருமே, அப்போ இவர் உள்ளே போன உடனே என்டிஏ கூட்டணியே உடஞ்சி போச்சு. என்டிஏ கூட்டணி உடஞ்சி போனதும் இல்லை, பிஜேபியே உடச்சி விட்டார் இவர். அண்ணாமலை வேற, நாகேந்திர வேற. அப்போ 3% கட்சியை 11% கட்சியாக கொண்டு வந்தவர் அண்ணாமலை. நீங்கள் வந்து கூட்டணி தனியாக நிரூபிக்கல அண்ணாமலை. அது வந்து தனிப்பட்ட முறையில் இதுவரைக்கும் அண்ணாமலை பிஜேபியை தனித்து இவ்வளவு வாக்கு வாங்கக்கூடிய கட்சி என்று தமிழக மக்கள்கிட்ட நிரூபிக்கலை. அண்ணாமலை நிரூபிக்கலை. கூட்டணி கட்சிகள் உதவியோடு 11% வாங்கினாங்க. இன்றைக்கு அந்த 11% விடுங்க, அதில் அட்லீஸ்ட் ஒரு 8% வச்சுக்கோங்க. 8%. அப்போ 3லேருந்து 8%னா எவ்வளோ ஆச்சு? 5% கூட வாங்கியிருப்பாரு அண்ணாமலை. அந்த 5% இன்னைக்கு அதிமுக போடுமா? அந்த அண்ணாமலை ஒழிச்ச எடப்பாடிக்கு அந்த அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் வாக்களிப்பார்களா? அளிப்பாங்களா? அளிக்க மாட்டாங்க. அப்போ என்னாச்சு? 8% உள்ள பிஜேபி இன்றைக்கு அந்த 5% இழந்து மிச்சம் 3% தான் இப்போ நிற்கிது ஏடிஎம்கேயோட. அப்போ 20%, 3%, 23%, தமாக ஒரு 0.5%, 23%. 23% வச்சுட்டு நீங்கள் எப்படிங்க ஜெயிப்பீங்க? சரி, ஆன்டி இன்கம்பன்சிலேருந்து ஒரு 3% வருதுன்னு வச்சுக்கோங்க, 26%. அந்த விஜய் வேற பிரிப்பாரு. விஜய் வேற பிரிப்பார். 26% வச்சுட்டு நீங்கள் எப்படி 90 சீட்டு ஜெயிப்பீங்க? எப்படி ஜெயிப்பீங்க சொல்லுங்கள்? அப்போ நீங்கள் அறுதி பெரும்பான்மை எடுக்கிறத விடுங்க, நீங்கள் 90 சீட்டு எங்கே ஜெயிப்பீங்க? ஏற்கனவே ஜெயிச்ச 60 சீட்டே ஜெயிக்க முடியாது. 60 சீட் எப்போ ஜெயிச்சிங்க? ஓபிஎஸ் கூட இருந்தார். இப்போ தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக பாமக இருந்துச்சு. தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போயிடுச்சு. தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக. அப்போ முக்குளத்தோர் கம்யூனிட்டி, மற்ற நாடார் கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டி எல்லாம் வந்து உங்களை புறக்கணிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுடைய நம்பிக்கை எப்படி பெறுவீங்க? அதுதான் நயினா நாகேந்திரனை போட்டிருக்கோம். செல்லூர் ராஜ் இருக்காரு, ஆர்பி உதயகுமார் இருக்காரு. இந்த மாதிரி கலா வீரர்கள் வச்சு நாங்கள் அதை மேனேஜ் பண்ணுவோம் இபிஎஸ் நினைக்க மாட்டோம். செல்லூர் ராஜ், ஆர்பி உதயகுமார் தான் 2 பேரும் சேர்ந்து கடுமையாக உழைத்து அதிமுகவை 1ஆம் இடத்தில் இருந்த அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு பிஜேபி தள்ளி விட்டார்கள். அவங்க தானே தள்ளினாங்க. இல்லை, அவங்க முகமாக இருக்காங்கல்ல சார், அவங்களால அதை ஃபுல் பண்ண முடியாதான்? முகமாக இருந்தது ஃபுல் பண்ணலையே. முகமாக இருந்திருந்தா மதுரையில் 3ஆம் இடத்துக்கு எதுக்கு அதிமுக போகுது? எப்படி போகும்? அது நாடாளுமன்ற தேர்தல், அதனால நாடாளுமன்ற தேர்தல் என்ன? எப்படி எம்ஜிஆர் இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் போச்சா? இல்லை ஜெயலலிதா இருக்கும்போது போச்சா? சொல்லுங்கள், ஏன் போச்சு? 44% வாக்கு, 24% எடப்பாடியை விட்டு போயிடுச்சு. 20% தான் இருக்குது. இப்போ அந்த 20% எதுக்காக இருக்குது? ஏடிஎம்கேக்காகவும் எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாவுக்காகவும் ரெட்டலைக்காகவும் இருக்குது. அந்த 20%ம் இந்த முறை போயிடும். ஏன்னா பிஜேபியுடன் கூட்டணி வச்சதுனால. ஓகே, பிஜேபியுடன் போன முறை கூட்டணி வைக்காதனால தான் அந்த 20% தக்குச்சு. இந்த முறை பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால அந்த 20%ம் உடைந்து அது பாதி திமுகவுக்கு போகும், கொஞ்சம் விஜய்க்கு போகும், கொஞ்சம் சீமானுக்கு போகும். ஒருவேளை இப்படி வீக்கா இருக்கிறதுனால தான் அமித்ஷா அவர்கள் இன்னும் நிறைய கட்சிகள் வருது விஜய் பத்தின கேள்விக்கு
அதுக்கான காலம் தெரியுங்கன்னு கடந்து போறாரு. இபிஎஸ் கிட்ட விஜய் பத்தின கேள்விக்கு அது வியூகம் அப்படின்றாரு. ஒருவேளை நீங்க பாஜக விட்டு பிரிஞ்சு வந்து நீங்க திரும்ப விஜயோட சேருவீங்களான்னா யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு கடந்து போறாரு. விஜயை திரும்ப இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு முயற்சியும், இல்ல நம்ம பாஜகவை கழட்டி விட்டுட்டு நம்ம விஜயோட போயிடலாம்னு இபிஎஸ் நினைக்கிறேன். இப்படி ரெண்டு உத்தியும் பேரலா இபிஎஸ் நடத்திட்டு இருக்காரு சார். அதாவதுங்க இது யுக்தி இல்லைங்க. இது வந்து என்னன்னா, தனது தோல்வியை மறைக்க, தனது இயலாமையை மறைக்க, தனது ஆணவத்தை அகங்காரத்தை மறைக்க இபிஎஸ் வந்து பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள். நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வைத்து கொண்டு விசிகாவும் கம்யூனிஸ்டையும் கூப்பிட்டா எப்படி வருவாங்க? அவங்க முடியாதுன்ட்டாங்க, சதிவலைன்ட்டாங்க. சதிவலைன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று நம்பலை, வரமாட்டாங்க. சரி, அதை விடுங்க. சீமானை கூப்பிட்டா வந்துடுவாரா? சீமான் யாரோட தப்பு அப்படின்றாரு இபிஎஸ். இவர் என்ன தப்பு? இவருக்கு ஒன்றும் தப்பு இல்லை. அவர் வரணும்ல. அவர் யாரோடையும் கூட்டணி போக மாட்டேன், தனியாக தான் நிற்பேன், தனியாக நின்று வாக்குகளை பிரிப்பது தான் எனக்கு அசைன்மெண்ட்டு, அந்த அசைன்மெண்ட் படி தான் நான் நடப்பேன்னு அவர் நிற்கிறாரு. வாக்குகளை பிரித்தாலே போதும், அவருக்கு தேவையான பணம் வந்துடும் சீமானுக்கு. அதனால் அவர் அந்த வேலையில் கரெக்டாக இருக்கார். விஜயை கூப்பிட்றீங்க. சரி, விஜய் யார்? நேற்று ஆரம்பித்த கட்சி, இதுவரைக்கும் ப்ரூவ் பண்ணப்படாத கட்சி, அரசியல் அரிச்சுடி தெரியாதவர் விஜய். அரசியலில் என்ன அரசியல்னால் என்னன்னு தெரியாதபடி வந்து மேடையில் வந்து உளறிட்டு இருக்காரு. 4 பேர் மண்டபத்தில் 4 பேர் சேர்ந்து எழுதி கொடுக்குறத வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு போகிறாரு. ரசிகர்கள் கூட்டம் இருக்குது, இளைஞர்கள் ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. இந்த ரசிகர்கள் கூட்டத்துக்காக நீங்கள் நிரூபிக்கப்படாத ஒரு கட்சிக்கிட்ட நீங்கள் போய் தவம் கிடப்பது உங்களுக்கு அவமானம் இல்லை, அசிங்கமாக இல்லை? ஜெயலலிதா அப்படி செய்வாரா? விஜயகாந்தவே ஓட விட்டார்ல ஜெயலலிதா. ஓட விட்டு நீ 10% எடுத்த பிறகு தானே கூட்டணியில் சேர்த்தாரு. நீங்கள் வந்து விஜய்கிட்ட போய் நிற்கிறீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு பலவீனமாக ஆயிட்டீங்கன்னு பாருங்க. இல்லை, அவர் ஒரு மேஜர் க்ரௌட் புல்லிங்காக இருக்காரு, ஒரு வசீகரமான இதாக இருக்காரு. ஸோ அவர் வந்தால் நமக்கு அவர்கிட்ட போகிற அந்த 8% 10% வாக்குகளோ என்டிஏக்கு வந்துச்சுன்னா நம்ம திமுக ஈஸியாக வீழ்த்திடலான்னு இபிஎஸ் ஒரு கணக்கு போகிறதுல என்ன தவறு இருக்க முடியும்? நீங்கள் இபிஎஸ் கணக்கு அப்படிங்க, விஜய் கணக்கு வேறு மாதிரி. விஜய் கணக்கு நான் கூட்டணி இல்லை, நான் தான் தலைவன், என்னை தலைமையை ஏற்றுக்கொண்டு முதல்வராக ஏற்றுக்கொண்டு வருபவர்களுக்கு மட்டும் தான் கூட்டணின்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிமுகவை விமர்சிக்காமல் இருப்பதில் என்ன அர்த்தம்னா, அதிமுகவினுடைய தொண்டர்கள் வாக்குகளை விஜய் ஒட்டுமொத்தமாக எடுப்பதற்கு தான் விஜயுடைய பிளான். ஓகே, ஸோ அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததுனால அந்த எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததுனால அதிமுக தொண்டர்கள் பிஜேபி கூட்டணிக்கு போட மாட்டாங்க. அப்போ அந்த வாக்குகளை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய பெர்சன்டேஜ் கூடிரும். இதுதான் விஜயுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்போ உன்னை அழிப்பவனுடைய ஸ்ட்ராட்டஜி, உன்னை எவன் அழிக்க துடிக்கிறானோ அவனே போய் ரத்தன கம்பளை விரிச்சு கூப்பிட்டுட்டு இருக்க. இபிஎஸ் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா? என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? வியூகம்ன்றாரு சார். என்ன வியூகம்? என்ன வியூகம்? ஒன்றுக்கும் பெறாத வியூகம். இந்த வியூகத்தை வச்சு ஒரு காயலாங்கடையில் இரும்பு கூட வாங்க முடியாது. அந்த வியூகத்தை வச்சு உனக்கு இது முதலமைச்சராக இருந்து என்ன பிரயோஜனம்? 100 கோடி 200 கோடின்னு ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பணத்தை கொடுத்து வியூகத்தை வகுத்துருக்க. என்ன அந்த வியூகம் வந்து எப்படிப்பட்ட வியூகம்? சிரிக்கிற வியூகம் இல்லையா? ஒரு சாதாரண மனிதனுக்கு தெரிந்த வியூகம் கூட உனக்கு தெரியலையே. ஒருவேளை பாஜக வேண்டாம், இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான தொடர் சர்ச்சைகள் இருக்கு, அண்ணாமலை தொடர்ந்து விமர்சிக்கிறாரு, இது ஜெல்லாகாமே இருக்கு, அதனால ஒரு நவம்பர் டிசம்பர்ல பாஜகவை கலட்டி விட்டு நம்ம தாவேகாவோட சேர்ந்து இன்னொரு அணி கட்டலாம் அப்படின்னு இபிஎஸ் அப்படி ஏதாவது திட்டம் இருக்கா அவருக்கு? இல்லை, அந்த திட்டம் வந்து கண்டிப்பாக வந்து அவர் செய்வார், கலட்டி விடுவார். ஏன்னா கலட்டி விடுறதுல இபிஎஸ் மன்னன், எப்போனாலும் கழட்டி விடுவார். ஆனால் கழட்டி விட முடியாத அளவுக்கு பிஜேபி கொக்கி போட்டு வச்சிருக்கு. இந்த முறை அதுக்கு வாய்ப்பு? ஆமாம், இந்த முறை வாய்ப்பு இல்லை. அப்படியே கலட்டி விட்டு போனாலும் கிரெடிபிலிட்டி போயிடும். ஆல்ரெடி கிரெடிபிலிட்டி இல்லை, நம்பகத்தன்மை இல்லை. அப்போ நம்பகத்தன்மை இல்லாத ஒரு லீடரை, ஒரு சித்தாந்தம் தெரியாத ஒரு லீடரை, ஒரு அரசு திட்டம்னாலே என்னென்னு தெரியாத ஒரு லீடரை எப்படி வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்க சொல்லுங்கள்? திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சித்தாந்தம் தெரியாத லீடர். ஆமாம், அது சொன்னார்ல நீங்கள், புராணம், அது புராணம். திராவிடம்னா என்னது? புராணம். அது புராணத்தை வந்து ஆராய்ச்சியாளர்கள் தான் படித்து சொல்லணும் சொன்னாரா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ திராவிட சித்தாந்தம் என்னென்னு தெரியல உனக்கு. அப்போ தெரியாதவர்கிட்ட வந்து அதிமுக கட்சி போனால் அழியுமா இல்லையா? அப்போ சித்தாந்தத்தை நீ தூக்கி பிடிக்க முடியாது அப்படின்னா எப்படி வந்து நிற்கும் அது? மக்களுக்கு திட்டம் கொடுக்குறேன்னு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து வடிவேலை முதலமைச்சர் ஆக்குங்க, அவரும் திட்டம் கொடுப்பாரு. அமைச்சர்கள் அதிகாரிகள் இருக்காங்க,
ரோடு போடுவார், பாலம் கட்டுவார், கட்டடம் கட்டுவார், எல்லாமே கட்டுவார், திட்டம் கொடுப்பார். திட்டம் கொடுக்கறது ஒரு முக்கியமாங்க. மக்களது பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறவன் தான் தலைவன். மக்களது பிரச்சனைகள் இன்றைக்கி 1008 பிரச்சனை, விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்குது, மீனவர்களுக்கு பிரச்சனை இருக்குது. படித்த மாணவர்கள் 2 கோடி பேர் இருக்கான். 2 கோடி பேர் பிரமிடு. அந்த 2 கோடி பேர் பிரமிடில் +2 ட்ராப் அவுட்டு, அதான் 60 லட்சம் பேர் இருக்கான். அதுக்கு அடுத்து டிகிரி முடித்தவங்க, அதுக்கடுத்து பிஜி முடித்தவங்க, அதுக்கடுத்து பிஹெச்டி முடித்தவங்க, அதுக்கடுத்து எம்பிபிஎஸ், இந்த மாதிரி வந்து இந்த பிரமிடில் 2 கோடி பேர் இருக்கான். இந்த 2 கோடி பேர் இளைஞர்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்த முடியுமா எடப்பாடியால்? திரும்ப அது கேள்வி ஸ்டாலின் நோக்கி வருமே சார். ஆமாம், ஸ்டாலின் அதே கேள்வி தான். அவங்களால முடியல, ஸ்டாலினால் முடியலை. நீங்கள் பண்ணிடுவீங்களா? உங்களுடைய ரெக்கார்டு என்ன? நீங்கள் பண்ணியிருந்தா உங்களுடைய ரெக்கார்டு என்ன? 4.5 வருஷம் ஆண்டிங்கல்ல, பண்ணீங்களா? காவல்துறையை சீரமைச்ச முடிஞ்சிச்சா அவங்களால? காவல்துறை மரணம், லாக்அப் டெத்து எடப்பாடி ஆட்சியில் 2016 2021 வரைக்கும் 478 லாக்அப் டெத்து. 478. ஸ்டாலின் ஆட்சியில் 24 லாக்அப் டெத்து. 478 லாக்அப் டெத்தை போலீஸ் எக்ஸஸ் மரணத்தை வச்சுக்கிட்டு நீ எப்படி சட்டம் ஒழுங்கு சரி பண்ணுவேன் சொல்லுங்கள்? காவல்துறை சீரமைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது? இல்லை, அந்த இது அவ்வளோ குளறுபடிகள் இருக்கிறதுனால தான் மக்கள் ஸ்டாலினை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ வந்து திரும்பவும் நீங்கள் இபிஎஸ்ஐ விமர்சிக்கிறது 5 வருஷத்தில் முடியாது. அது 5 வருஷத்தில் அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்கள் நல திட்டங்களை கொடுத்துருக்காரு. இன்னும் பொருளாதாரத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இன்னும் உயர்கல்வித்துறையில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், காவல்துறையை சீரமைப்பதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இன்னும் வந்து விவசாயத்துறையை மேம்படுத்துவதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இண்டஸ்ட்ரியை மேம்படுத்துவதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இத்தனை வேலை இருக்குது. இந்த வேலையெல்லாம் பண்ணி ஆகணும். அப்போ பண்ணணுன்னா அதுக்குரிய அதை செய்யக்கூடிய பக்குவம் பெற்ற தலைவர் இருக்கணும். அப்போ அந்த தலைவராக இப்போ ஸ்டாலின் வந்து ஓரளவுக்கு மாறிட்டுருக்கார். அப்போ அந்த மாற்றத்தில் நீங்கள் வந்து அவரது ஸ்டாலினை திமுகவை ஒழிப்போம், ஒழிச்சு என்ன பண்ணுவேன்? ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொடுத்துருவியா? ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டாந்துட முடியுமா? அப்போ பொருளாதாரத்தை முன்னேற்றிடுவியா? இல்லை, அதுதான் நாங்கள் மத்தியில் பாஜகவோட கூட்டணியில் இருக்கோம். ஸோ மத்திய அரசுலேருந்து நாங்கள் நிதி வாங்கி எல்லாத்தையும் ஏற்கனவே 4 வருஷம் கூட்டணியில் இருந்தீங்க, ஏன் அப்போ பண்ணல? அப்போ கூட்டணி இல்லையே. ஏன் பண்ணல? 19 தான் சேர்ந்தாங்க. ஏன் பண்ணல? இப்போ கூட்டணியில் தானே இருக்கீங்க. இப்போ 2 பேரும் கூட்டணியில் தானே இருக்கீங்க. இப்போ வந்து மத்திய அரசு ஆளக்கூடிய அரசு மோடி அரசு தானே. இப்போ வந்து அவங்க எடுக்க முடிவு, எல்லா முடிவும் செல்லும்ல. கூட்டணிக்காக பிஜேபி அதிமுக கூட்டணி ஜெயிப்பதற்காக மோடிகிட்ட போய் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் நீட்டை விலக்கி கொடுங்க. 1. 2வது, எங்கள் மேலே வந்து மும்மொழி திட்டத்தை திணிக்காதீங்க, உத்தரவாதம். 3வது, எங்கள் வந்து சமஸ்கிருத கல்வியை, குலக்கல்வியை திணிக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை வந்து எங்கள் மேலே திணிக்காதீங்க. ஓகே, எங்களுக்கான நிதி ஆதாரங்களை பகிர்ந்து கொடுங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு, புயல் அடித்ததுக்கு நான் இருக்கும்போதே கேட்டப்போ நீங்கள் தரலை, இப்போயும் தரலை, அந்த நிதியாவது கொடுங்க. இதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு சொல்லுங்கள் எடப்பாடியா. ஆட்சிக்கு வந்தால் வாங்கி தருவோம்னு சொல்லுங்கள். ஆட்சிக்கு எதுக்கு வரணும்? அவன் தான் ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கான்ல. தமிழகத்தில் அதிமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஏன் தமிழகத்தில் நீங்கள் வந்தால் தான் வாங்குவீங்களா? கூட்டணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதெல்லாம் செய்ய சொல்லுங்கள். மக்கள் ஓட்டு போட்டு போகிறாங்க ஏடிஎம்கே கூட்டணிக்கு. கச்சத்தீவை வாங்கி தர சொல்லுங்கள். $3 பில்லியன் இந்தியா வந்து இலங்கைக்கு வந்து நிதி உதவி கொடுத்ததில்ல, இன்னும் $2 பில்லியன் கூட கொடுங்க, அந்த கச்சத்தீவை வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம்ல எடப்பாடி. சரிமா இல்லையா? செஞ்சிருந்தா, செய்யாத நிலைமையில் இருந்தால் கேட்குறதுல தப்பு. அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கேட்கலாம். நீ ஆல்ரெடி ஆட்சியில் இருக்காரே பிஜேபி, அப்போ அவங்கள்ட்ட கேளுங்க. நீங்கள் கேட்க முடியுமா? உங்கள் மகன் பிரச்சனைக்காக நான் வந்து ஐடிஎம்கே ஆஃபீஸை பார்க்க போகிறேன்னு போயிட்டு எடப்பாடியை அமித்ஷா பார்க்குறதுக்கு 3 கார் மாறி ஓடி போய் ஒளிஞ்சு போய் பார்த்தீங்கல்ல. தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசுனீங்களா? வெளியில் வந்து தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசுகிறேன்னு தான் சொன்னார். பேசினேன் உடனே எப்படி ட்வீட் போடுவார் கூட்டணி ஆச்சுன்னு அமித்ஷா? தமிழ்நாட்டு பிரச்சனை பேசுனா எப்படி கூட்டணி ஆச்சுன்னு ட்வீட் போடுவார் அமித்ஷா? அமித்ஷா தெளிவாக இருக்காருங்க. அவர் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தெளிவாக கூட்டணி ஆட்சி தான் சொல்லுங்கள். கூட்டணி ஆட்சி தான் தெளிவாக இருக்காரு. இவர் போய் மாட்டிக்கிட்டாரு. சார், இங்கே நம்ம கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு எடுபடாது, இது வரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை அப்படின்னு அதிமுக தரப்புல தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டே இருக்காங்க. ஆனால் அமித்ஷா அதை திரும்ப இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்படி சொல்லும்போது இந்த கூட்டணி பலம் இழக்குதுன்னு தெரிஞ்சும் ஏன் அமித்ஷா அதை சொல்லிட்டே இருக்காங்க? அடிமைக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அடிமைக்கு அவருடைய எஜமான் வந்து இதுதான் இப்படி தான் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். அந்த ஞாபகப்படுத்துகிற வேலையை
அமித்ஷா செய்கிறார். அப்ப என்டிஏ தோல்வி தான் அடையும். அப்படி தெரிஞ்சும் ஏன் அமித்ஷா தோல்வி அடையணுன்றது தான் இவிஎம் வச்சிருக்காரு. அப்புறம் எப்படி தோல்வி அடையும்? இவிஎம் வச்சு நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு அமித்ஷா. திமுகவை 100 கீழே கொண்டாந்துடுறேன், அதிமுக பெரும்பான்மை பெறாது, பிஜேபியோட தேவையோட தான் நீ ஆட்சி அமைக்க முடியும், அப்போ வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றதுல அவர் தெளிவாக இருக்கார். எந்த தொகுதி எந்தெந்த தொகுதியில் இவிஎம்ஐ செட் பண்ணணும் எல்லாமே தெளிவாக ரிசல்ட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. தெளிவாக இருக்குது. எல்லா இவிஎம் மிஷினும் ரெடி. அந்த இவிஎம் மிஷின் படி அதிமுக அறுதி பெரும்பான்மை பெறாது. ஆனால் கூட்டணியாக சேர்ந்தால் பிஜேபி, அதிமுக மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்தால் கூட்டணி ஆட்சி அமைக்கலாம். திமுகவை அறுதி பெரும்பான்மை பெற விடாமல் தடுக்கணும். இதுதான் அவங்களுடைய முடிவு. ஓகே, இது வந்து மக்கள் நம்புவாங்க அப்படின்ற முடிவு செட் பண்ணிட்டாங்க. இது வந்து திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை தான். சரியா? ஆக்சுவலாக பார்த்தா, உண்மையாக பார்த்தா திமுக மிக பெரும்பான்மையை வெற்றி 200 இடங்களுக்கு மேலே பெறணும். அதான் பெற்றால் தான் அது வந்து உண்மையான தேர்தல். இல்லை அப்படின்னா வந்து இது வந்து இந்த மகாராஷ்டிராவில் எப்படி இவிஎம் மேனிப்புலேட் பண்ணாங்களோ, ஹரியானாவில் பண்ணாங்களோ, ஒரிசாவில் பண்ணாங்களோ, பீகாரில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்ணுவாங்க. பண்ணி இது நடக்கும். இதுக்கு வழிவிடக்கூடிய அதிமுகவை அழிக்கக்கூடிய நிலையில் இபிஎஸ் வந்து இன்னைக்கு இருக்கார். அதனால் அதிமுக காக்கப்பட வேண்டுமானால் இபிஎஸ் தோற்கடிக்கப்பட வேண்டும். நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. The Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.